ப்ரோ டிசி படத்தை பற்றி அப்டேட்டு, AAA 23 படத்தை பற்றின அப்டேட், அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய வியூவரான கிராஷ் அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த 1 ஹவர் கேட்டதுக்காண்டி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா திரைப்படத்தை பற்றின அப்டேட்ஸ் என்ன, அந்த திரைப்படத்தினுடைய கரண்ட் நிலவரம் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தை பற்றின ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமியோ ரோலில் அதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸுக்கு உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின கேள்விகள், டவுட்ஸ் இல்லை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் திரைப்படத்தை பற்றின அப்டேட் போடுங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவை நம்ம அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் அதை நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டிசி படத்துடைய அப்டேட்லேருந்து பார்த்துடலாங்க. ஆக்சுவலி இந்த என்னென்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்து சம்மர் 2026 நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் சம்மர் 2026 முடிய போகுது. பட் ப்ரொடக்ஷன் டீம் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல அப்படி தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த திரைப்படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சம்மருக்கு எந்தெந்த தமிழ் படங்கள் வரப்போகுதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா முன்னக்கூட வந்து புக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏப்ரல் 30 கரை வந்து வருது, May 14 வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வந்து ரிலீஸ் ஆகி போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 அப்படி இல்லைனா May 5 உங்களுக்கு ஜனநாயகம் தான் வரப்போகுது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலிவுட் சினிமாவுடைய முன்னணி நடிகர்களோட படம் வர்ற இந்த டைமில் டிசி படம்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த திரைப்படத்திற்கான ஒரு ப்ராப்பரான ரெகனைசேஷன், ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படி தான் சொல்லணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்டேட் கொடுக்காம இருக்கிறத பார்க்க நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா படத்தோடைய வேலைகள் இன்னும் ஒரு சிலது இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த காரணத்தினால தான் இன்னும் அப்டேட்டும் எதுவும் விடல, ரிலீஸ் டேட் அப்டேட்டும் இன்னும் எதுவும் விடலை அப்படி தான் சொல்லணும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைம் பீரியடில் ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களே 23வது படத்தோட அப்டேட் பற்றி கேட்டிருக்காரு. நண்பா ஆக்சுவலி வந்து என்னென்னாங்க, நான் அல்லு அர்ஜுனோடைய 22வது படம் ராக்கா, அந்த படத்தோடைய ஷூட்டிங்கே இன்னும் முடியல. அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஒர்க்லாம் முடித்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனோடைய 23வது படத்தோடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படத்தினோட எந்த ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணல. அவர் வந்து ராக்கா படம் முடித்த பிறகு தான் இந்த படத்தோடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக வந்து அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா ஜெயிலர் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வந்து கேட்டிருந்தார். ஆக்சுவலி வந்து என்னென்னாங்க ப்ரொடக்ஷன் டீம் வந்து இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டிங்கை முடிச்சிடலாம், முடித்த பிறகு அப்டேட் ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் வந்து இன்னும் முடியல. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவர்கள் கேமியோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவர் கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கேமியோ பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆன பிறகு தான் கிங் படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ என்னோடய லுக் வந்து அப்போ ஜெயிலர் 2லே ஸ்பாயில் வந்து ஆயிரும். ஸோ என்னோடய ரசிகர்களுக்கு என் லுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், அது நல்லா இருக்காது, அதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜெயிலர் 2வோட கேமியோ வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு வந்து பவன் கல்யாண் அவர்களெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணாங்களாமா. நம்ம பவன் கல்யாண் அவர்கள் ஆல்ரெடி அவருடைய படத்தில் வந்து பாதி வேறு வந்து இன்னும் முடிக்காமல் வேறு இருக்கார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக வேறு ஆகிட்டார். ஸோ நிறையா பொறுப்புகளும் இருக்குது. ப்ளஸ் அவருடைய படத்தோடைய ஒரு சில கமிட்மெண்ட்ஸும் இன்னும் முடிக்காமல் இருக்கிறாங்க. அதனால அவரு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் கேமியோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த ஒரு கேரக்டரோட போர்ஷனுடைய ஷூட்டிங் மட்டும் வந்து ஜெயிலர் 2 டீம் வந்து இன்னும் முடிக்கலை. ஸோ அந்த கேரக்டரே இன்னும் வந்து அவங்க இன்னும் டிசைட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஷாருக் கான், பவன் கல்யாண்லாம் பார்க்குறத பார்த்தா கண்டிப்பாக அந்த ஒரு மிகப்பெரிய நடிகராக தான் அந்த ஒரு கேரக்டரில் காஸ்ட் பண்ணலாங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் எந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஹானஸ்டான கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஷாருக் கான், அதுக்கப்புறம் பவன் கல்யாண் இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் அந்த கேரக்டரில் நடிக்க வைக்கிறாங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் படத்தில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமியோ வந்து பண்ணுறாங்க. லைக் உங்களுக்கு மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் அவர்கள், அமிதாப் பச்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலியில் வந்து ஆமீர் கான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருங்க கூலியில் வில்லன் நடிச்சிருப்பாரு நாகார்ஜுனா. ஸோ இந்த மாதிரி எல்லா நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா கேமியோ வந்து பண்ணிட்டாங்க. ஒரு சேஞ்சுக்கு நம்ம அஜித் அவர்கள், அப்படி இல்லைனா நம்ம விஜய் அவர்கள், அப்படி இல்லைனா நம்ம சூர்யா அவர்கள் அந்த கேரக்டரில் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள். ஸோ விஜய் சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் ரஜினி சார் கூப்பிட்டா கன்ஃபார்ம் வந்து நடிப்பார். ஏன்னா நம்ம விஜய் சாரே வந்து ரஜினி சாரோட ஃபேன் தான். ஸோ அதனால் விஜய் சார் இல்லை அஜித் சார் இல்லை சூர்யா சார் இந்த மாதிரி இவங்களை யாராவது கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஹானஸ்டான கருத்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவோங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.